கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ a happy Christmas. நிச்சயமா இந்த பண்டிகை காலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு சமாதானத்தினால் கர்த்தர் உங்கள் எல்லைகளை, உங்கள் கூடாரங்களை கர்த்தர் நிரப்புவாராக. இந்த கிறிஸ்மஸ்னாலே என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் எனக்கு ரொம்ப உண்டு. ஏன்னா அந்த நாட்கள்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், கிறிஸ்மஸ்னாலே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அந்த பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் ஊர் சைடில், சவுத்தில், தூத்துக்குடி சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்டிகை காலங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆகவே இந்த நாட்களிலே, இந்த பண்டிகை நாட்களிலே உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு நான் கர்த்தரால் நடத்தப்பட்டதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த பண்டிகை நிச்சயமாக உலகத்திற்கே எப்படி இயேசு பிறந்தது, இந்த உலகத்திற்கே ஒரு ஆசீர்வாதமாக ரட்சிப்பை கொண்டு வந்தது போல உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக அந்த கிறிஸ்துவின் பிறப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, என்னன்னா இம்மானுவேல். ஆமென். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. ஆமென். இந்த பண்டிகை நாளில் நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், இம்மானுவேல், தேவன் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இம்மானுவேல், தேவன் என்னோடு இருக்கிறீர், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இந்த உரிமை கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இது கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு உரிமை கொள்ளுங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு சின்ன சரணத்தை மாத்திரம் பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோமா? இம்மானுவேல், தேவன் என்னோடு. ஆமென். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல், நம் குடும்பத்தோடே. இம்மானுவேல், நம் பிள்ளைகளோடே. இம்மானுவேல், நம் சபையோடே. ஆமென். அவர் இம்மானுவேல். சொல்லுங்க, வாயை திறந்து, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு உரிமை. கிறிஸ்து பிறப்பின் ஆசீர்வாதமே நாம் அவரோடு ஒரு உரிமை கொள்ளுவதற்காகத்தான். பிதாவானவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்ததே நாம் அவரோடு உறவு, அவரோடு உரிமை. என் தகப்பன், என்
அப்பா அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தும்படியாக கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவையே நமக்காக கொடுத்தார். எதற்கு? நாம் உரிமை கொள்வதற்கு. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை பண்டிகை. கிறிஸ்துமஸ் என்பது என்ன நினைக்கிறீங்க? டிசம்பர் 25 மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் உன் அப்பாவோட நீ உரிமை கொள்ளும்படியாய், உன் அப்பாவோடு நீ பேசும்படியாய். உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில வேற எதுவுமே கிடையாது, பிரிவினைகளோ மீடியேட்டரோ ஒன்றும் கிடையாது. நீ டைரக்டா ஆண்டவரோடு பேசும்படியா தன் சொந்த குமாரனை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த பண்டிகை நாட்களில் இயேசுவோடு ஒரு உரிமை உங்களுக்கு உண்டாகட்டும், இயேசுவோடு ஒரு உறவு உங்களுக்கு உண்டாகட்டும். ஒவ்வொரு நாள் அப்படி இருந்து பாருங்க. நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், அந்த நாட்களில் பண்டிகை காலங்கள் நெருங்கும் பொழுது தான் எனக்கு பண்டிகை மாதிரி எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனால் இயேசுவோடு என்னைக்கு நான் உரிமை கொள்ளும்படியான ஒரு அனுபவங்களுக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். என்னுடைய ரட்சிக்கப்பட்ட அனுபவங்கள் அன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். உலகம் கொடுக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தேவன் உங்களுக்கு தருவாராக, உங்களை பலப்படுத்துவாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல அழகான தேவனை குறித்து, இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் பெரியவராயிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த பண்டிகை நாட்கள்ல கிறிஸ்து பிறப்பில இருக்கிற ரகசியம் என்னன்னா, உன் வாழ்க்கையில் அவர் பெரியவராயிருக்கிறார். உன் குடும்பத்தில் அவர் பெரியவராயிருக்கிறார். ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். அவர் பெரியவர். உன் குடும்பத்தில் நீங்க அவர் பெரியவராக இருக்கிறார்னா, பொதுவாக சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு இருக்கும், ஆசீர்வாதம். ஏன்னா ஆலோசனை கொடுப்பாங்க, வழி நடத்துவாங்க. ஆனா உலகத்தை படைத்த தேவன் நம்ம வாழ்க்கையில பெரியவராய் இருப்பாரையானா இந்த பண்டிகை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரும். தெய்வ பிள்ளைகளை நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரியவராக இருக்கிறார். உன் பிரச்சனை பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா பெரியவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மானுவேல், தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த பண்டிகை நாட்கள் அந்த ஒரு கிருபை இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரும் உண்டாகட்டும். உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் பெரியவராக இருக்கிறார். நீ எதையும் சாதிக்க முடியாது, நீ எதையும் மாற்ற முடியாது, நீ எதையும் திட்டமிடலாம், யோசிக்கலாம். ஆனா உன் தேவன் பெரியவராய் உன் வாழ்க்கையில் இருப்பாரே, என்ன பெரிய காரியங்களை தான் பெரியவர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பண்டிகை நாட்களில் பெரியவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை சென்னை பட்டணத்தில் வெள்ளம் சூழ்ந்தது, தென் தமிழகத்திலும் சவுத்துலையும் வெள்ளம் சூழ்ந்தது, தூத்துக்குடி பட்டணம், திருநெல்வேலி, மோசமா கன்னியாகுமரி, எல்லாம் மோசமான நிலைமைகள் தான். ஆனாலும் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நான் பேசுறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரியவராக இருப்பார். நீங்க இழந்து போனவை எல்லாவற்றையும் நிச்சயமாக இயேசு தருவார். உங்க வாழ்க்கையில நீங்க பட்டு கொண்டிருக்கிற பாடுகளை மாற்றும்படி அவர் பெரியவராக இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? பாடுகள் வருகிறது உண்மைதான், நெருக்கங்கள் வரும் பொழுது, ஆனா விசுவாசிங்க, என் வாழ்க்கையில் என் தேவன் பெரியவராக இருப்பார். அவர் பெரியவராக இருக்கும்போது எதுவும் உன் வாழ்க்கையில பெரிய பெரிய ஒரு உபத்திரவம் உன்னை மேற்கொள்ள முடியாது, பெரிய பாடுகள் உன்னை அமிழ்த்திட முடியாது. ஏன்னா பெரியவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளில விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, பெரியவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செரு பாபேலுக்கு முன்பாதாக நீ சமபூமியாவா, ஏன்னா அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான் என்று வேதம் சொல்கிறது. அந்த கல் கிறிஸ்து, பெரியவர் என்ற கல். தேவ பிள்ளையே, இன்னைக்கு விசுவாசிங்க, எந்தெந்த காரியங்கள் பெரிய பர்வதத்தை போல உன் வாழ்க்கையில் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறதோ, இந்த பண்டிகை நாட்களில் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, என் தேவன் என் குடும்பங்களில், என் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களிலும் அவர் பெரியவராயிருந்து
எனக்கு நன்மை செய்ய போகிறார். உன் இழப்புகள் பெருசா இருக்குன்னு பார்க்கறீங்க, உன் துன்பம் பெருசா இருக்குன்னு பார்க்கறீங்க. இல்ல, பார்க்க வேண்டியவர்களை பார், பெரியவரை பார். அவர் பெரியவராயிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மாதிரி கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இந்த பண்டிகை நாளிலே நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, நீர் பெரியவர். அற்புதங்கள் சொல்லுங்க வாயை திறந்து, நீர் பெரியவர். கிறிஸ்து பிறப்பு வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படிதான். இருளில் இருக்கிற உன்னை வெளிச்சத்துக்கு வந்த வேதம் சொல்லுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, எல்லாரும் சொல்லுங்க ஆமென். சும்மா நினைக்கிறோமா பண்டிகை கிறிஸ்துமஸ் என்பது ஏதோ டிசம்பர் 25 வந்தா ஏதோ கொண்டாடுறோம்? இல்ல இல்ல இல்ல, அது அவ்வளவு ரகசியம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மேன்மை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை இந்த பண்டிகை நாட்கள் நீங்க சுதந்திரிப்பீர்களாக. ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, என அவர் பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி, அவர் பெரியவர். உபத்திரவங்களை காட்டிலும் அவர் பெரியவர். உன் கண்ணீரை காட்டிலும் அவர் பெரியவர். உன் வேதனைகள் நிந்தனைகளை காட்டிலும் அவர் மகா பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த பண்டிகை நாட்கள் அறிக்கையிடுங்க, ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா. மத்தேயு 12:6 சொல்க, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நீ கட்டுகிற ஆலயத்தில் விட பெரியவர். ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோனாவிலும் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சம்பவம் யோவான் 4:12 சமாரியா ஸ்திரீ இடத்துல இயேசு வந்தபோது குடிக்க தண்ணீர் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. ஹல்லேலூயா. யாக்கோபிலும் பெரியவர். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க அவர் பெரியவர்? பெரிய காரியங்களை உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஒரு குடம் தண்ணீர் எடுக்க போன சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கையில மாற்றி அந்த தண்ணீருக்கு பதிலாக ஜீவ தண்ணீரையே அவளுக்கு கொடுத்தாரு. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பண்டிகை நாட்கள்ல உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய யோசனைகள், உன்னுடைய அளவுகளை அல்ல, அவர் விரும்புகிற அளவில் உனக்கு கொடுக்கும்படியா, ஏன்னா அவர் பெரியவர். இந்த பண்டிகை நாட்கள்ல பெரிய காரியங்களை ஏசப்பா உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. உண்மையாய் கொண்டாடுங்க, உண்மையாய் நம்புங்க. உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு பிறப்பை குறித்து அப்படியே ஆராயுங்க. அப்படியே ஆண்டவருக்குள்ள அப்படியே தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்க. அவரை நினைத்து பாருங்க. அவர் பிறப்பு எதற்காக? பெரிய காரியங்களை செய்யும்படியா. உனக்கு இன்றைக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏனால் அவர் பெரியவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் பெரியவர். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அபிஷேகம் பெரியது. அந்த அபிஷேகம் உன்னை நிரப்பும் பொழுது பெரிய காரியங்கள் வாழ்க்கையில தோன்ற ஆரம்பிக்கும். ஆமென். பெரிய பர்வதம் கூட சமபூமியை போல மாறும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமுமான தேவன். அவர் ஆதியும் அந்தமுமான தேவன். அல்பா ஒமேகாவுமான தேவன். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற தேவன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆமென். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன் பெரியவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பண்டிகை நாட்கள் அந்த பெரிய தேவத்துடைய மகிமையும் பெரிய தேவத்துடைய சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்களையும் உங்க குடும்பத்தை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த பண்டிகையை கொண்டாடுகிற உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சமாதானம் பெரிதாயிருக்கட்டும் ஆண்டவரே.
சமாதானம் பெரிதாயிருக்கட்டும். ஏன்னா நீங்க பெரியவராயிருக்கிறீங்கப்பா. என்னதான் காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிறார்களோ, நாங்க விசுவாசிக்கிறோம் எங்கள் தேவன் பெரியவராயிருக்கிறதுனால உங்க பிள்ளைகளுடைய துன்பங்கள், துக்கங்கள், பாடுகள் எல்லாம் மாறுகிறதற்காக நன்றியப்பா. மனதார உங்க பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இந்த பண்டிகை நாட்கள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் சுதந்திரிக்க உங்க பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, வல்லமையினால் நிரப்புவீராக. சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே, மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த வருஷங்களால பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாட முடியலையே அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. அற்புதம் செய்யுங்கப்பா. பொருளாதாரத்தில் வெறுமையாய் இருக்கிறோம், ஒன்றுமில்லை, அவர்களுக்கு நீர் பெரியவர் என்பதை அவர்கள் அறியும்படியாய் செய்யுங்க இயேசு சுவாமி. வெறுமையாயிருக்கிற பிள்ளையோட வாழ்க்கை நிறைவாக மாறட்டும் ஆண்டவரே. நன்மைகளினால் நிரப்பும், கிருபைகளினால் நிரப்பும், அற்புதங்களை செய்யும். உங்க பிள்ளையோட துன்பங்கள் எல்லாம் மாறட்டும், மகிழ்ச்சியாய் மாறட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் பிறக்கட்டும். இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் பெரியவராயிருந்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கும். இந்த பண்டிகை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். வருகிற புதிய ஆண்டு உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நம்புங்க, தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். உன் நினைவை காட்டிலும் அவர் நினைவு மகா பெரியது. ஏன்னா அவர் பெரியவர். ஆமென். அந்த பெரியவர் உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண பண்ணுவார். அரராத் வல்லமை ஊழியத்திலிருந்து அப்போஸ்தலன் டி. அலெக்ஸ் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். விஷ் யூ a happy Christmas. ஆமென், ஆமென்.